இன்னும் ஒரு 50% இது பாயில் ஆகட்டும். இதில் நம்ம அரிசி, சேமியா, ப்ரெட்டு எல்லாமே போட்டிருக்கோம். நல்லா க்ரீமியான மில்க்கும் போட்டிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ப்ளஸ் எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நாளைக்கு வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி ஃபங்க்ஷனுன்னா 1 டே பிஃபோரே நீங்கள் இதை செய்து ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு ப்ரெட்டு ரைஸ் வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இது செய்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது நம்ம இப்போ உடனே சாப்பிட்றதில்ல, ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நீங்களே இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது சர்வ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆஹா, சூப்பரான ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியோடைய டீட்டெயில் லிங்க்கு டைட்டில் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதில் டீட்டெயிலாக ரெசிபி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.